வணக்கம், வெல்கம் டு வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். நாளைக்கு அக்ஷய திருத்திகை. ஸோ நம்ம தங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், தங்கத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பெரும்பாலான இன்வெஸ்டர் கிட்ட நான் பேசுகிறப்போ அதுலேருந்து ஏதாவது இன்கம் ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னா இல்லை. ஸோ அதுலேருந்து அப்ரிஷியேஷன் வரும், அதுலேருந்து இன்கம் வராது. ஸோ ஒவ்வொரு அசெட் கிளாஸுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தங்கத்தை பற்றி நிறையா பேச போகிறோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்துட்டு அல்ல அல்ல குறையாத பணம் தரும் அக்ஷய பாத்திரம். ஸோ அக்ஷய பாத்திரம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய சாப்பாடு தீராது. ஸோ நம்மளோட மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி அல்ல அல்ல பணம் தரக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவாக அனலைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் எஃப்டியில், ஆர்டியில், பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதுலேருந்து கேஷ் ஃப்ளோ கொடுக்கும். மாதம் மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்கம் கொடுக்கும், ஆனால் அப்ரிஷியேஷன் இருக்காது. கோல்டில் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் இருக்கும், ஆனால் அதுலேருந்து இன்கம் தராது. மாதம் மாதம் எதுவும் இன்கம் தராது, வருஷம் வருஷம் இன்கம் தராது. இதே நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் இன்கம், ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு வீடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வாடகை வருமானமும் வருது, ப்ளஸ் அப்ரிஷியேஷன் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டில், அதாவது இன்கம் ப்ளஸ் அப்ரிஷியேஷன், கேஷ் ஃப்ளோவும் இருக்கணும் ப்ளஸ் அப்ரிஷியேஷன் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமாக நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பை காட் கிரேஸ் நினைக்கிறேன், நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. 55, 60, 65 நிறைய பேர் ஜென்ரலாக வந்து யங் இயர்ஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஓல்டர் ஏஜில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து இல்லை இல்லை இன்னும் கொஞ்ச நாளாக நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பேசிவ் இன்கம் வர்றதுக்கு பெருசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. இல்லை எதுவும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா பெரிய கார்பஸ் வேணும், இல்லை லோன் வாங்கினா தான் வாங்க முடியும், அந்த ஸ்டேஜ் தான் இன்னைக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு இன்வெஸ்ட். என்கிட்ட 50 லட்சம் 1 கோடின்னு இருக்கணும் அப்போ தாங்க. அதுவும் வாடகை திடீர்னு ஆள் வரலன்னா நான் என்ன பண்ணுறது, 3 மாதம் 2 மாதம் வீடு காலியாக விழுந்துருச்சுன்னா வருமானம் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மிடில் ஏஜில் இல்லை ஸ்லைட்லி ஓல்டர் ஏஜ் 50, 55 அந்த மாதிரி வயசில் நகை இருக்குது, அதுலேருந்து எந்த இன்கமும் வரல, அது பீரோவில் தூங்கிட்டு இருக்கு, அது விலை கூடுது. பட் வந்து நமக்கு வேண்டியது நாட் ஜஸ்ட் அப்ரிசியேஷன். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு நமக்கு ஒரு வருமானம் வரணும். நம்ம ஸ்ட்ரகிளில் இருக்கோம். அப்போ ஒரு வாய்ப்பு என்னன்னா, அந்த நகையை விற்று நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணலாம் பியாண்ட் நம்ம ரிட்டையர்மெண்ட் பீரியடை. ஸோ அதில் என்னன்னா நம்ம கன்சியூம் பண்ண நம்ம அதில் இருக்கக்கூடிய கோல்டும் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அது முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த இது பண்ணிட்டோம்னா பணம் முடிஞ்சிரும், அந்த ஒரு பயம். ரெண்டாவது, நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம்னா இந்த பணம் வந்து நம்ம அடுத்த பொண்ணோட கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணணும், இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போகலாம், அதுவும் நம்ம செலவு பண்ணிடுவோமே, அந்த மாதிரி ஒரு பயம். ஸோ இதனாலேயே என்ன ஆகுதுன்னா, இந்த தங்க நகை வந்து எந்த விதமான இன்கமும் ஜென்ரேட் பண்ணாம பீரோக்குள்ளேயே இருக்குது. ஸோ அப்ரிஷியேஷனை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறத விட நமக்கு வேண்டியது அப்ரிஷியேஷனும் வேணும், ப்ளஸ் வருமானமும் வேணும். வருமானமும் வரணும், அப்ரிஷியேஷனும் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் வந்து அனலைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னன்னா, முன்னாடி வந்து ஒரு 30, 40, 50 இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டுல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ கோல்டு ரியல் எஸ்டேட் மட்டும்தான் இருந்துச்சு, வேற வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த காலம் மாதிரியே நினைச்சிட்டு கோல்டுன்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு வேண்டியது லாபம், நமக்கு வேண்டியது வருமானம், நமக்கு வேண்டியது அப்ரிஷியேஷன், நமக்கு வேண்டியது கோல்டு கிடையாதுன்றதுல நீங்க கொஞ்சம் தெளிவா அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது புரியும். கோல்டா இருந்து தான் நம்ம பணம் வளரணுமா, இல்லை நமக்கு பணம் வளரணுமா அப்படின்றது யோசிங்க. அஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் என்னோட பாயிண்ட் வந்து,
உங்களோட பணத்தை நீங்க எவ்வளவு அதிகமா வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கணும். நீங்க இப்ப இருக்கிற லெவலை விட மேல போகணும்னா. ஸோ அந்த பணம் பீரோல படுத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ உங்களுக்கு வேண்டியது லாபம் தான் தவிர தங்கமாக தான் லாபம் வரணும்னு கிடையாது. அந்த லாபம் நீங்க எப்படி வேணும்னாலும் எடுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க என்கிட்ட 10 சவரன் இருக்கு, 20 சவரன் இருக்குன்னா இதை நீங்க இன்கம் ஜென்ரேட்டிங் அசட் பிளஸ் அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அசட்டா நீங்க மாற்ற முடியும் த்ரோ மியூச்சுவல் ஃபண்ட், த்ரோ எஸ்டபிள்யூபி. அதுக்கான ஒரு சில கால்குலேஷன்ஸை இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன், பார்ப்போம். ப்ளஸ் கோல்டு பற்றி ஒரு சில டேட்டா, ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றியும் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ பாருங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடந்த 20 வருஷத்துல கோல்டு எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் ஃபோர்ப்ஸ் இந்தியாவிலேருந்து டேட்டாஸ் எடுத்திருக்கேன். ஆவரேஜ் ப்ரைஸ் 2005ல் 22 கேரட் கோல்டு 700 ரூபாய், 24 கேரட் கோல்டு 764 ரூபாய். ஸோ 2025 இன்னைக்கு டேட்டுக்கு ப்ரைஸ் நம்ம பார்க்குறோம். 22 கேரட் கோல்டு எல்லாருமே மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுற ப்ரைஸ் இதுதான். ஸோ 8980 ரூபாய், கிட்டத்தட்ட 9000 ரூபாய். ஸோ இது வந்து கோல்டு ப்ரைஸ் கடந்த 20 வருஷத்துல கூடியிருக்கு. இது எவ்வளோங்க கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.82x கூடியிருக்கு. 12.82 மடங்கு கூடியிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நீங்க 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2005ல் உங்களுக்கு 1428 கிராம் கிடைச்சிருக்கும். அண்ட் அந்த கிராம் ஆஃப் கோல்டு 1428 கிராமோட இன்னைக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,28,00,000 ரூபாய். ஸோ இட்ஸ் அ மேசிவ், பெரிய வெல்த் தான். ஸோ 12.82x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த 20 வருஷத்துல. ஸோ இது வந்து ஒரு சைடு பார்க்குறோம். ஸோ அப்ரிஷியேஷன் நடந்திருக்கு. இதில் இன்கம் வந்திருக்கான்னா இல்லை, இன்கம் எதுவும் வரல, ஒன்லி அப்ரிஷியேஷன். ஸோ உங்களுக்கு இந்த அப்ரிஷியேஷனை விட கூடுதலாக அப்ரிஷியேஷனும் கிடைச்சு ப்ளஸ் மாதம் மாதம் இன்கம் வந்திருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஓட லார்ஜ் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். அதே 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்க்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பாருங்க. நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண டேட் ஜூன் 1ஆம் தேதி 2005. ஜூலை 1ஆம் தேதி அதே வருஷத்துலேருந்தே நம்ம மாதம் மாதம் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மாதத்துக்கு 6000 ரூபாய். ஸோ வருஷத்துக்கு 72,000 ரூபாய். 2005 காலகட்டத்தில் 6000 ரூபாய் அப்படின்றது இன்னைக்கு டேட்டுக்கு 20லேருந்து 25,000 ரூபாய் என்ன வேல்யூ நீங்கள் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு பெரிய தொகை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி 6000 ரூபாய் கிடையாது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 6000 ரூபாய் மாதம் மாதம் இன்கம் நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ டோட்டலாக 14,30,000 ரூபாய் நீங்கள் இன்கம் எடுத்திருப்பீங்க மாதம் மாதம். இந்த 20 வருஷமும் எடுத்து முடிச்சது போக இன்னைக்கு நீங்கள் லாஸ்ட்டில் டேபிள் இருக்குது, கரண்ட் வேல்யூ பார்க்கலாம். லாஸ்ட்டுக்கு முன்னாடி பாக்ஸில் பாருங்க, கரண்ட் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் 1.57 crore. ஸோ இங்கே வந்து நமக்கு 1.28 crore, இங்கே வந்து 1.57 crore. ஸோ கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் கூட வந்திருக்கு. ஸோ அதை விட இங்கே அப்ரிஷியேஷன் கூட ப்ளஸ் உங்களுக்கு மாதம் மாதம் வருமானமும் வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்க முடியும். நான் இங்கே ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக காட்டியிருக்கேன். இங்கே நாங்கள் கொட்டாக் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி நம்ம மாதம் மாதம் 6000 எடுத்தது போக இன்னைக்கு அதோட வேல்யூ 1.35 crore. அதே மாதிரி ஃப்ராங்க்லின் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பாருங்க, அதோட வேல்யூ 1.46. ஸோ இந்த மாதிரி அப்ரிஷியேஷனும் கூட வந்து இன்கமும் வர்ற அசட் கிளாஸ்ல நீங்க உங்களோட கோல்டு பீரோல பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கக்கூடிய பல கோல்டை யூ கேன் கன்வெர்ட் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ யூ கெட் மச் மோர் ரிட்டர்ன் தென் கோல்டு. அலாங் வித் தட் யூ கெட் மந்த்லி இன்கம். மாதம் மாதம் வருமானமும் வருது ப்ளஸ் அப்ரிஷியேஷனும் இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம கோல்டுலேயே மெனக்கெட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பர்பஸ் இருக்குதுன்றது நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கோல்டு, நெசசரியாக இருக்கக்கூடிய கோல்டாக வச்சுக்கோங்க. பட் கோல்டில் அஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட்டாக மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதுவும் நம்ம கம்மிங் ஸ்லைட்ஸில் கொஞ்சம் இது பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், ரீசன்ட் டைம்ஸாக நிறைய பேர் வந்து என்னன்னா கோல்டு வந்து எப்பவுமே ஏறுது சார், அதில் குறையிறதுன்றதே கிடையாது, அது கேரண்டீட் சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல தான் இருக்காங்க.
ஸோ நீங்க உங்களோட சைட்ல இருந்து நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. 2011 இருந்து 2015 வரைக்கும் முழுசா 5 வருஷத்துக்கு கோல்டுல ரிட்டர்னே வரல. ஜீரோ, ஃபிளாட் 0% ரிட்டர்ன் ஃபார் 5 இயர்ஸ். எப்பெல்லாம் எக்கனாமி நல்லா போகலையோ அப்பெல்லாம் கோல்டு நல்லா போகும். எப்பெல்லாம் எக்கனாமி சூப்பரா போகுதோ அப்பெல்லாம் கோல்டு நல்லா போகாது. ஸோ இப்போ எக்கனாமி சுமாரா போகுது, கோல்டு ஏறுது. ஸோ எப்பயுமே எக்கனாமி சுமாரா போகாது. ஸோ அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு கோல்டு ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கும். இது ஒரு சைக்கிள் தான். ஸோ நான் இதை தவறா சொல்லலை. பட் உங்களோட அந்த ஒரு புரிதல், எப்பயுமே கோல்டு ஏறும், நான் 10,000த்துல வாங்கினா 15,000 போகும், 15,000த்துல வாங்கினா 20,000 போகும், இந்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் ஏறும், இந்த மாசம் வாங்கினா அடுத்த மாசம் ஏறும், அந்த ஒரு மைண்ட் செட்டை தயவு செஞ்சு விட்டுருங்க. 5 வருஷத்துக்கு நோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்களே கூட இதை ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். 8 வருஷத்தோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மினிமலா இருக்கு. இதோட ஆவரேஜ் இயர்லி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2.4%. இது பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட கம்மியான ரிட்டர்ன். அண்ட் நம்மள இந்தியாவில் 80%க்கு மேலே நம்ம கன்சியூம் பண்ண கூடிய கோல்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டு. அதாவது நகையா வாங்குறோம், பிசிக்கல் ஃபார்ம்ல வாங்குறோம். இது வந்து மொதல் அங்கே நம்ம பார்த்த மாதிரி இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம கையில் நிற்குமா, 12.82x நம்ம கையில் நிற்குமானா, இதில் நமக்கு ஜிஎஸ்டி போயிடுது, மேக்கிங் சார்ஜஸ் போயிடுது. இதெல்லாம் போக நமக்கு நிற்கிறது தான் லாபம். 12.83% கையில் 8x அப்படியே நிற்காது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் சார்ஜஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா அதில் எவ்வளோ சார்ஜஸ் இன்வால்வ் ஆகுதுன்றது பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு 3% ஜிஎஸ்டி ஸ்ட்ரைட் அவே யூஆர் லூசிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ வாங்குறீங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பொண்ணுக்காக விற்க போறீங்க. ஆக்சுவலாக அந்த டைம்ல வேற டிசைன்ல கோல்டு வேணும் அவங்களுக்கு, இந்த கோல்டு பிடிக்கல, எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா அகைன் யூ லூஸ் சம்திங். அதுல ஒரு போர்ஷன் அவங்க பிடிச்சுக்குவாங்க. அண்ட் அதுல வந்து ஒரு சில நகைக்கடையில வந்து இதோட பியூரிட்டி கம்மியா இருக்கு, இதுக்கு அவ்வளவுதான் ப்ரைஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நடக்குது, நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்கிட்ட பேசியிருக்காங்க. அதை நான் போயிட்டு லாக்கர்ல வச்சுட்டு அந்த லாக்கருக்கு வேற நான் இயர் ஆன் இயர் காசு கட்டிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹிடன் சார்ஜஸ் தட் இன்வால்வ்ஸ் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்க கோல்டுல தான் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணுமான்றது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கோல்டுல இருக்கக்கூடிய ரிஸ்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கோல்டு இஸ் நாட் சம்திங் லைக் சேஃப் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல அது ஏறும். எப்பப்பெல்லாம் அன்சர்டனிட்டி இருக்குதோ அப்போ ஏறும். தென் இது வருஷ கணக்குல ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கும். அண்ட் இதுல மற்ற அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம கரன்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக பெர்ஃபார்ம் பண்ணுது, எக்கனாமி எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, குளோபல் எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கவர்மெண்டோட டாக்ஸேஷன் இருக்குது, இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆகி தான் ரிட்டர்ன் இருக்கு. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இது ரிஸ்க் இருக்குது, கோல்டு வந்து ரிஸ்க் இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், கோல்டு இஸ் கம்மிங் வித் த சேம் லெவல் ஆஃப் ரிஸ்க் லைக் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கோல்டும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்ஸ் வித் த மார்க்கெட் ரிஸ்க். ஸோ இங்கே நான் வந்து 20 இயர்ஸ்க்கு நிஃப்டி 50யோட ரிட்டர்ன் காட்டியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்ட் கூடி இருக்குன்றத பாருங்க, எத்தனை டைம்ஸ் குறைஞ்சிருக்குன்றத பாருங்க. இனி கிவன் 3 இயர்ஸ் கண்டினியூஸா இல்லை 5 இயர்ஸ் கண்டினியூஸா குறைஞ்சிருக்கான்றது பாருங்க. பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 5 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு கோல்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்குன்ட்டு. நீங்க எனி கிவன் 5 இயர்ஸ் எடுத்து பாருங்க. 20லேருந்து 24 வரைக்கும் பாருங்க. அண்ட் 20லேருந்து அதுக்கு முன்னாடி கோவிட் வந்திருக்கு, கோவிட் டைம்ல எப்படி இருந்திருக்கு, 2008ல பெரிய அளவில் மார்க்கெட் கிராஷ். இதெல்லாம் தாண்டியுமே இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் 2008ல பெரிய கிராஷ், 50% குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டர்ன் பாருங்க, அதுக்கு முந்தின வருஷம் ரிட்டர்ன் பாருங்க. ஸோ ஸ்டாக் இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் ஒரு போர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் குரோ ஆக முடியும். ஸோ பீரோவில் உங்கள் கோல்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபினான்ஷியலாக குரோ ஆக முடியுமா அப்படின்றது வந்து நல்லா யோசிங்க. எஸ்பெஷலி ரிட்டையர் ஆகக்கூடிய ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பணத்தை வேலை வாங்க ஆரம்பிங்க, அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஈவன் யங் ஏஜ்ல இருக்கீங்க, 30 35ல நான் மாசம் மாசம் 20,000க்கு கோல்டு வாங்குறேங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் குரோத்தை மெதுவாக கொண்டு போகும். நீங்க இந்த இயர்ஸ்ல அக்ரெசிவா ஹை ரிட்டர்ன் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுன்றது அடுத்த லாங் டேர்ம்ல 5 10 20 இயர்ஸ்ல பாக்குறப்போ உங்களோட ஓவரால் ஃபினான்ஷியல் குரோத் மெதுவாக இருக்கும். ஸோ அதனால உங்க கோல்டை மந்த்லி இன்கம் வரக்கூடிய ஒரு அசட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல இருந்து இன்கம் எடுத்துட்டே வர்றது உங்க வாழ்க்கையை இன்னும் வேகமா ஃபினான்ஷியலா ஒரு கேஷ் ஜென்ரேட்டிங் அசட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ஃபினான்ஷியலி மாற்றும். ஸோ இந்த மாதிரி கோல்டு சம்பந்தமா, எஸ்டபிள்யூபி சம்பந்தமா
உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணோம்னா என்னோட நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக பிளான் பண்ணலாம். தேங்க்யூ.